உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மறந்துட்டியா? என்னது? நான் ஸ்கூலுக்கு போய் மயக்கம் போட்டு விழுந்து அதுக்கப்புறம் ஸ்வர்ணா மேம் உனக்கு ஃபோன் பண்ணி சிரிக்கு சுகர் அதிகமா இருக்குன்னு சொல்லி அதை கேட்டு நீ டென்ஷன் ஆகாம இப்பவே நீ இன்ஜெக்ஷன் போடலாம்ல. எனக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு நீ பயப்படுறியா சீதாமா? ஒன்னும் பயப்படாத. எனக்கு ஒன்னும் ஆகாது. வாங்கிக்க சீதாமா. ஸ்ட்ராங்கான அம்மா தானே. இங்க பாரு, எனக்கு ஒன்னும் ஆகல. எனக்கு கொஞ்சம் கூட வலிக்கவே இல்ல. அம்மா, நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டேன்ல, கண்டிப்பா அப்பா தான் வந்திருப்பாரு. அம்மா கண்ணாமூச்சி விளையாட்டு எவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு இப்ப நீ புரிஞ்சுக்கிட்டியா? அது போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற, வீட்லயும் இருக்க மாட்டேங்கிற. அதனாலதான் வீட்டு கதவை உடைச்சிட்டு வந்தேன். ஹாப்பி பர்த்டே. அப்பா, வீடெல்லாம் சும்மா அட்டகாசமா இருக்கு. யாருக்கு பர்த்டே? உனக்கா? பதட்டமா இருக்கா? இத நீ கடன் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்ப இல்ல. உன் புருஷன் இந்த வீட்டு மேல கடன் வாங்கியிருக்கான். ஆனா கடனை திருப்பி கொடுக்கல. ஐயோ, என் புருஷன் வாங்கின கடனை நான் தரேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்க. ஒழுங்கா கடனை திருப்பி கொடுத்தா நான் ஏன் இங்க வரப்போறேன்? ஒருவேளை அப்படியாவது என்ன பார்க்கலான்னு ஆசைப்பட்டியா? தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு தேவை பணம் தானே, நான் திருப்பி கொடுத்துறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. எனக்கு என் பொண்ணோட பர்த்டே வேற. அவ ஆசைப்பட்டதை கூட வாங்கி தரதுக்கு முடியாம நான் ரொம்ப வருத்தப்படுறேன். உங்க பணத்தை நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன். ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ப்ளீஸ், கொஞ்சம் டைம் கொடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். பாப்பா, பொம்பளைங்க ரொம்ப நல்லா நடிப்பாங்கல்ல. குடங்குடமா கண்ணீரை விட்டு கைய கட்டி போட்டுருவாங்க. யார்கிட்டயாவது கடனை வாங்கினா அவங்களுக்கு கடனை திருப்பி கொடுக்கணும்னு நீ உன் அம்மா கிட்ட சொல்லிடு. மிஸ்டர் சூரிய பிரகாஷ் தேசாய், $5 மில்லியன் லாபத்தை விட நம்மள நம்பி இருக்கிற இந்த 500 குடும்பத்தோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம்.
But that's a very good businessman. But you are taking a wrong decision. இருக்கலாம். இந்த ரோபோஸை கண்டுபிடிச்சது மனுஷங்க தானே. முதல்ல மனுஷங்களுக்கு வேல்யூ கொடுங்க. I'm sorry bro. You guys please take care. தாத்தா வாங்க. பிரியா ஆண்டி. ஆண்டியா? பாரு, நான் உன்னை விட கொஞ்சம் வயசுதான் மூத்தவ. ஓ, எங்க கியூட்டா ப்ரீன்னு கூப்பிடு. ப்ரீ. எஸ், தேங்க் யூ ஸ்வீட் ஹார்ட். ஹாப்பி ஹாப்பி பர்த்டே டு ஸ்வீட் ஹார்ட். பர்த்டே அவளுக்கு. இந்த செல்லக்குட்டி பிறந்த அன்னைக்கு தானே அம்மாவும் பிறந்திருக்காங்க. அம்மா, சீதாமா, உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சீதாமா. வாங்கிக்கோங்கம்மா. சிரி செல்லம், இது வரைக்கும் நீ சொன்ன எல்லாமே நடந்திருக்கு. ப்ளீஸ் செல்லம், சீக்கிரமாவே கோடீஸ்வரனா இருக்க ஒரு ராஜகுமாரன் வந்து என்ன கல்யாணம் பண்ணிப்பான்னு விஷ் பண்ணு செல்லம். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கூடிய சீக்கிரம் ஒரு கோடீஸ்வரன். ஐயோ, கோடீஸ்வரன் இல்ல செல்லம், கோடீஸ்வரனா இருக்க ஒரு ராஜகுமாரன். ப்ளீஸ் செல்லம், விஷ் பண்ணுடா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கோடீஸ்வரரான ராஜகுமாரன் வந்து உன்னை கல்யாணம் பண்ணி பாரு. எஸ் 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 எஸ். Thank you guys. Thank you. Coffee, sir? Huh. Happy birthday, sir. Thank you. Let me know, sir, if you want anything. Sure. இந்த காஃபி ஆறிட போகுது. நாம மேல பறந்துகிட்டு இருக்கோம். காஃபி எப்படி இருந்தா என்ன? முதல்ல அந்த வாட்சை கழட்டி போடு. எதுக்கு? அதுவும் பழைய கேர்ள் ஃபிரெண்ட் தானே உனக்கு கொடுத்தா. அவ எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியா இருக்கா. ஆனா நீ தான் கவலைப்பட்டு இருக்க. இப்ப நான் கவலைப்படுறேன்னு உங்ககிட்ட சொன்னனா? அப்ப எதுக்கு திடீர்னு ஊருக்கு போற? நீ தனிமையில வாழ பிடிக்காம தானே போற. உன் மூஞ்சி, அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. எனக்கு என் குடும்பத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. பாவம், நான் இல்லாத குறையோட அவங்க பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆமா ஆமா, நீ வரமாட்டேன்னு தெரிஞ்சுதான் செலிப்ரேட் பண்றாங்க. என்ன? ஒண்ணு இல்லப்பா. மை ஃபேமிலி, ஹாப்பி ஃபேமிலி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.